ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒரு கெட் டுகெதர் மீட் வச்சுருக்காங்க. அதுக்காண்டி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போகிறோம். எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ரிச்மண்டில் அங்கே ஒரு பார்க் இருக்குது, அதுக்கு போகிறோம். வாங்க போகலாம். என்னடா நடந்து போடும் பார்க்குறீங்களா? இங்கே நடராஜா சர்வீஸ் தான். வீட்டு வாசலில் கார்லாம் வந்து நிற்காது. அப்புறம் நாங்கள் சங்கீதா ஹோட்டலில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்கவுங்க ஒன்று ஒன்று கொண்டு வரணும். ஷேரிங் பேஸஸில் தான் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, வெஜிடபிள் ரைஸ், வடா அது 2ம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லித்தி சகனா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. முதல்ல சாம்பார், சட்னி, அப்புறம் ரைத்தா கொடுத்தாங்க. இது நம்ம கையில் கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால் பேக்கும் ட்ராலியும் கொண்டு வந்துட்டோம். ஸோ ரைத்தா, சாம்பாரெல்லாம் இந்த ட்ராலியில் பேக் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வடா அண்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 பீப்புளுக்கானது. வடா அண்ட் ரைஸ் 30 போர்ஷன்ஸ் ரைஸ் இருக்குது. ஸோ அதை இந்த பேக்கில் நாங்கள் வச்சுட்டோம். சாம்பார் வந்து பக்கெட்டில் கொடுத்தாங்க. இதை தூக்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டும் தூக்கிட்டு போகிறாங்க. பார்க்கவே பாவமாக இருக்குங்க. ஸோ ட்ரெயினில் தான் போக பிளான் பண்ணியிருந்தோம். டேப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். நானும் பசங்க டேப் பண்ணி உள்ளே போயாச்சு. பின்னாடி ஹஸ்பண்ட் வராங்க பாருங்கள். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயின் வந்துருச்சு, புடிடா சீட்டுன்னு சொல்லிட்டு கிடக்குன்னு உள்ளே போயாச்சு. எனக்கு சீட் கிடைக்கல, பசங்களுக்கு சீட் கிடச்சிது. அவங்கள உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் கையில் தான் ஸ்வீட்ஸ் இருக்குது. குலாப் ஜாமுன், ரசகுல்லா அது என் கையில் தான் இருக்குது. போகிற வழியில் ஒன்று வாயில் போட்டுக்கலாம். தென் அவ்வளோதான், இறங்கியாச்சுங்க. திருப்பியும் நடராஜா சர்வீஸ் தான். வண்டியெல்லாம் இல்லை. நடன்ட்டு ஒரு 1/2 hour கிட்ட நடந்தோங்க. முடியல, காலெல்லாம் போயிடுச்சுங்க. நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமேட்டு ஃபைனலாக பார்க்குக்கு வந்துட்டோம். அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க எங்களை. போகிற வழியில் அங்கே பாருங்கள், மானெல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள், ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் கார்லேயே உட்காந்து நானும் சகானா உட்காந்து பேசிகிட்டே பார்த்துட்ருந்தோம். அப்புறம் போன உடனே விரிடா பாயன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எல்லாத்தையும் விரிச்சாச்சு. உட்காந்து சரி, ரொம்ப பசி தாங்க முடியல. எல்லோரும் வடை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வடை, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாருக்கூடயும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நைஸ். இங்கே வந்து இது தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறது. வடை அண்ட் சமோசா அண்ட் கூல்ட்ரிங்க்ஸு. நான் வந்து வடை, சமோசா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து சன்னா கூட கொண்டு வந்தாங்க. சன்னா, அப்புறமேட்டு மஃபின்ஸு அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எங்கே போனாலும் எனக்கு ஒரு வேலை, சாப்பாடு ஊட்டுற வேலை. பாருங்க, சகனாக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கேன். என் வேலை என்னமோ இதுதான் எங்கே போனாலும். அப்புறம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கேம் விளையாடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன விளையாடலான்ட்டு. இந்த சைடில் லித்தி, சகனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட்டுருந்தாங்க. அவங்க பிளான் பண்ணாங்க என்ன நம்ம விளையாடலான்ட்டு. ஸோ 2 பேரும் உட்காந்து பிளான் பண்ணிட்டுங்க. நான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் தனியாக. அப்புறம் ஃபைனலாக கிரிக்கெட் விளையாடலான்ட்டு சொல்லிட்டு அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. இவங்க என்னையை விட்டுட்டு கண்ணாமூச்சி வச்சுட்டு விளையாடிட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் பாருங்கள். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாச்சு. அவங்கவுங்க ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. நான் மட்டும் தனியாக நின்றுட்டுருந்தேங்க பாவமாக. அப்புறம் லித்தி வந்து டென்னிஸ் விளையாட ஆசைப்பட்டா. அவள் பாட்டு நான் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. பரவாயில்ல, நல்லா தான் விளையாடுறா. தனியாக நான் நின்றுட்டு இருந்தேன். ஃபைனலாக இவங்க கூட பேசிவிட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இவங்க பேர் அல்ஃபீனா. ஜாலியாக இருந்தது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு, லித்திஷாக்கும் சகனாக்கும் ஃபைனலாக. அப்புறம் லாஸ்ட்டாக கிளம்புறப்போ எல்லோரும் சேர்ந்து தம்ஷாத் விளையாடிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, என் ஹஸ்பண்டை அவர் பண்ண ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க, செம்மையாக. அப்புறம் கண்டுபிடிச்சோம், இந்த வார் சொல்லிட்டு சம் மூவி ஏதோ ஒன்று. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம் வீட்டுக்கு. பாருங்கள், பார்க்க முடிச்சு திருப்பி நடராஜா சர்வீஸ் நடக்கணும். பசி தாங்க முடியலங்க. ஸ்டேஷன் பக்கத்தில் பாப்பைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் இருந்தது. ட்ரெயின்லேயே வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு டைமில் ட்ரெயின்லேயே ஓப்பன் பண்ணடான்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்கன் எடுத்து நான் பாட்டுன்னு சாப்பிட ஆரம்பித்தேன். பசிங்க, செம்ம பசி. நடந்து சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் யார் இருக்காங்க இல்லைன்னா பார்க்கல, நான் பாட்டுன்னு சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபைனலாக ட்ரெயினில் உட்காந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நல்ல ஒரு டே சூப்பராக போச்சு.